ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ லூஸ் ஸ்கின் வராமல் இருக்க என்ன பண்ணணும்? ஸோ இந்த வாரத்தோட ஆஸ்க் மீ எனிதிங் சீரீஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ லூஸ் ஸ்கின் வராமல் இருக்கும்னா டிராஸ்டிக்கான அந்த ஃபேட் லாஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 3லேருந்து 4 கேஜி நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஸ்கின் ஏற்கனவே இருக்குன்னா நீங்கள் கொலஜன் சப்ளிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஸ்டில் ஜெனட்டிக்கலி ரொம்பவுமே மோசமாக இருக்குன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது லூஸ் ஸ்கின் ஆக தான் செய்யும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின், ஃபிஷ் ஆயில் வெஜிடேரியன் எடுக்கலாமா, இது நான்வெஜ் தானா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபிஷ் ஆயில் ஃபிஷ்லேருந்து எடுக்கிறது ஆப்வியஸ்லி இது நான்வெஜ் தான். பட் வெஜிடேரியனுக்கு ஃப்ளாக்ஸீட் பேஸ்டு ஒமேகா 3 சப்ளிமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கிரேட்டின் ஃபேட் லாஸ் அப்போ எடுக்கலாமா? ஃபேட் லாஸ் அப்போ கிரேட்டின் எடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ காப்ஸ் கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ அதனால் மசிலில் காப்ஸ் கம்மியாச்சுன்னா வாட்டர் ஹோல்டாகவும் கம்மியாயிரும், மசிலும் வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிரும். இதுவே நீங்கள் அந்த டைமில் கிரேட்டின் எடுத்திங்கன்னா கிரேட்டின் வாட்டர் அதிகமாக ஹோல்ட் பண்ணும். ஸோ அதனால் மசில் நல்லா பார்க்க பெருசாக தெரியும். அண்ட் மற்றவங்க சொல்கிற மாதிரி கிரியேட்டின் எக்ஸ்ட்ரா செல்லுலர், அதாவது ஸ்கின்னுக்கு மேலே வாட்டர் ஹோல்ட் பண்ணாது, இன்ட்ரா செல்லுலர் தான் ஹோல்ட் பண்ணும், அதாவது மசில்குள்ளே தான் வாட்டர் ஹோல்ட் பண்ணும்.